வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 40 திருத்தங்களை மேற்கொள்ளப் போகிறோம் என அறிவித்து அதன் மூலம் அரசியலமைப்பு சட்டம் இஸ்லாமிய மற்றும் சிறுபான்மை மக்களுக்கு வழங்கியுள்ள மத உரிமைகளை பாஜக அரசு ஒழித்து கட்டியுள்ளதாக கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்கள் மீதான முடிவுகள் எடுக்கும் உரிமையை மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கியதன் மூலம் வக்ஃபு சொத்துக்களை இஸ்லாமியர்களிடமிருந்து பறிக்கும் சதியும் அரங்கேறியுள்ளதாக கூறியுள்ளார். அருந்ததிற்கு உள்ஒதுக்கீடு அளிக்கும் தமிழ்நாடு அரசின் சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த 1ஆம் தேதி தீர்ப்பு கூறியிருந்தது. இந்நிலையில் பட்டியலின பழங்குடியினர் பிரிவில் உள்ள பின்தங்கிய சமூகத்தினருக்கு உள்ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் வழங்க முடியும் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி மல்லேலா வெங்கடராவ் என்பவர் சார்பில் வழக்கறிஞர் ரிதேஷ் பட்டேல் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மறு ஆய்வு மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று தெரிகிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அலிவளத்தில் புதிய பாலம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்ட பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் சென்றிருந்தார். அப்போது ஆதிதிராவிட நலப்பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் வருவதில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து அவர் பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தலைமை ஆசிரியர் வீரமணி பணியில் இல்லை. இதுகுறித்து உதவி ஆசிரியர் ராஜேஸ்வரியிடம் கேட்டபோது தலைமை ஆசிரியர் விடுப்பில் சென்றிருப்பதாக தெரிவித்தார். உடனடியாக மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் புகார் குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். சொன்னாங்க ஊர்ல சொன்னாங்க தலைமை ஆசிரியர் வந்து வர்றதே இல்லை பள்ளிக்கூடத்துக்கு. அது என்னன்னு கொஞ்சம் ஆய்வு பண்ணி கொஞ்சம் நடவடிக்கை கொண்டு வந்துருங்க. நான் 7ஆம் படிக்கிறது. புதுச்சேரி வைத்தியகுப்பம் கடற்பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தர வலியுறுத்தி வைத்தியகுப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அஜந்தா சிக்னல் பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களை அப்புறப்படுத்த முயன்றதால் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னால் அங்கு வந்த மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து மீனவர்கள் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே நடுவக்களப்பால் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடனே கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் தப்பியோடிய கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக நகரின் பல்வேறு சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனிடையே கனமழை காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வெளியூர் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் பயணிகளும் அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை இந்திய தொழில் கூட்டமைப்பின் 15வது பதிப்பான ஃபுட் ப்ரோ 2024 எனும் இந்தியாவின் உணவு பதப்படுத்துதல், பேக்கேஜிங் மற்றும் உணவு தொழில்நுட்பம் குறித்த 3 நாள் மாநாடு மற்றும் கண்காட்சி தொடங்கியது. நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இந்த கண்காட்சியை கேரள மாநில சட்டம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் ராஜீவ் தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் கல்வராயன் மலை சடையம்பட்டி கிராமத்தையொட்டிய வனப்பகுதியில் ஆடு மேய்க்க சென்ற பழனி என்ற விவசாயியை கரடி கடித்து குதறியுள்ளது. பொதுமக்கள் அளித்த தகவலின் பெயரில் மீட்கப்பட்ட பழனி தற்போது மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகுதியான 140 ஆசிரியர்கள் நியமனம் செய்தது மனநிறைவை தருவதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார். துணைவேந்தர் பதவியில் இருந்து ஓய்வு பெறும் வேல்ராஜ் பணிக்கால ஓய்வு பெறுவதற்கு ஓராண்டு காலம் இருப்பதால் மீண்டும் எரிசக்தி துறைக்கு பேராசிரியராக பணிக்கு செல்ல இருக்கிறார். இந்நிலையில் மீண்டும் துணைவேந்தர் பதவிக்கு போட்டியா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அந்த நேரத்தில் முடிவு செய்வேன் என்று தெரிவித்தார். ஜனவரி 6ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுமாறு தமிழக தேர்தல் அதிகாரிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது.
வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு தொடர்பான பணிகளை ஆகஸ்ட் 20 முதல் அக்டோபர் 28 வரை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வரைவு வாக்காளர் பட்டியலை அக்டோபர் 29ஆம் தேதி வெளியிட வேண்டும் என கூறியுள்ளது. இணையதளம் மற்றும் சிறப்பு முகாம்கள் மூலம் திருத்தங்கள் மேற்கொண்டு இதன்படி இறுதி வாக்காளர் பட்டியலை அடுத்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி வெளியிட வேண்டும் என்று அறிவுரை வழங்கியுள்ளது. லெபனானின் துறைமுக நகரமான சிடோனில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் மூத்த ஹமாஸ் பிரமுகர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பாலஸ்தீனியர்களுக்கான அகதிகள் முகாமில் பணிபுரியும் ஹமாஸ் பாதுகாப்பு அதிகாரி சமர் அல் ஹாஜ் கொல்லப்பட்டார். அவரது பாதுகாவலர்கள் படுகாயமடைந்தனர். காசா போருக்கு இணையாக லெபனானில் கடந்த 10 மாதங்களாக ஹமாஸ் மற்றும் லெபனான் ஆயுத குழுக்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. புயலால் ஏற்பட்ட கனமழை காரணமாக அமெரிக்காவின் புளோரிடா மற்றும் வாஷிங்டன் நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. அமெரிக்க வெள்ளை மாளிகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 63 சென்டிமீட்டர் மழை பெய்ததே இதற்கு காரணம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு சீன துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. தைவானைச் சேர்ந்த யாங் மின் மரைன் கப்பல் நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பல் கிழக்கு சீன துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது திடீரென வெடித்து சிதறிய கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. இது தொடர்பான CCTV காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் கடலோர காவல் படையினர் மணிலா துறைமுகத்தில் தங்களது முதல் கூட்டு பயிற்சியை மேற்கொண்டனர். இரு நாடுகளில் இந்த கூட்டு பயிற்சி நடவடிக்கை சீனாவுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. வியட்நாம், புருனே, மலேசியா மற்றும் தைவான் நாடுகளுடன் சேர்ந்து பிலிப்பைன்ஸ் ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் கோஸ்டியன் டினிம்காவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டனர். 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தபால் நிலையம் மற்றும் சூப்பர் மார்க்கெட் மீது ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் அதன் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்வதாகவும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மதுரையில் நடந்த கொலை வழக்கில் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சரணடைய வந்த 4 பேரை அவனியாபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவனியாபுரம் டாஸ்மாக் பாரில் கடந்த ஜூலை 21ஆம் தேதி மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் மனோஜ் என்பவர் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக 4 பேர் சத்தியமங்கலம் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். 4 பேரையும் மதுரை அவனியாபுரம் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.